education. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லைக் பேக்கிங் ரிலேட்டடான வீடியோ. அதுலயே நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 2 நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்குரிய பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. அதுல நான் நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே ஃபைன், இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ். ஸோ அங்க போயிட்டு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க போறது வந்து ஒரு விஷயம், தட் இஸ் நம்ம ஊரு சாப்பாடோட டேஸ்ட். ஓகே, ஸோ அங்க வந்து நீங்க என்னதான் வந்து மெஸ்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்கு நீங்க மெஸ்ல இருந்து குவிட் பண்ணிட்டு வரதுக்கு. அதனால மசாலாஸ் வந்து தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஃபேவரபிள் என்னென்ன நீங்க குக் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சிக்கன் கிரேவி மசாலா, ஒரு ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய வந்து மசாலாஸ் வந்து அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேகி மசாலா. பிகாஸ் நம்ம ஊர்ல சாப்பிடுற மேகி வந்து இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். நம்ம மசாலாக்கும் அங்க வந்து இருக்கிறதுக்கும் வந்து அங்க அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம ஊர்ல வாங்கிட்டு போனா இட் இஸ் ரியலி குட். மேகி மசாலா அப்படின்னே வந்து தனியா வந்து மார்க்கெட்ல விற்கும். இட்ஸ் நாட் வித் மேகி மசாலா மட்டுமே தனியா விற்கும். நீங்க அதை வாங்கி எடுத்துட்டு போகலாம். நிறையவே எடுத்துக்கோங்க பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவசரத்துக்கு. அண்ட் தென் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க சால்ட் அதெல்லாம் எடுத்துட்டு போகணுமாக்கா அப்படின்னு. ஸோ ரியலி இட்ஸ் நாட் நீடட். சால்ட், சுகர், ரைஸ், ஈவன் ரைஸ் கூட வந்து அங்க அவைலபிள் தான். எல்லாமே அங்க அவைலபிளா தான் இருக்கும். மசாலாஸ் மட்டும் நம்ம டேஸ்டுக்காக நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ தென் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து குக் பண்றதுக்கு வெசல்ஸ். ஓகே, ஸோ என்னதான் வந்து நீங்க மெஸ்ல குக் பண்ணாலும் உங்களுக்கு சம்டைம்ஸ் அது உங்களுக்கு போர் அடிச்சிருந்துருக்கலாம். அதனால கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக நீங்க வந்து இப்போ குக்கிங் வந்து நீங்க மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா பிகாஸ் நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து மெஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இப்போ என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கர் வந்து கட்டாயமா நீங்க எடுத்துக்கணும். அண்ட் ஒரு நார்மல் பேன், ஓகே, நார்மல் சைஸ் பேன் வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க. குக்கர், நார்மல் சைஸ்ல பேனு, தென் வந்து கரண்டி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டுக்கும் கம்ஃபர்டபுளான 2 டைப் ஆஃப் கரண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பிளேட் இஸ் மஸ்ட். நீங்க வந்து மெஸ்ல சாப்பிட்டா கூட சரி, ஒரு எனக்கு குக்கிங்கே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் பிளேட் வந்து கட்டாயமா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஒரு டம்ளர் ஒரு கப் ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பூன்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து ஓகே ஃபைன், இப்போ வந்து நீங்க ஸ்பைசஸ் ஒரு குக்கிங் மசாலாஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்னு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெசல்ஸ் ஐட்டம்ஸ்ல கட்டாயமா வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ். ஓகே, அவசரத்துக்கு தேவையான மெடிசன்ஸ் வந்து நீங்க கட்டாயமா எடுத்து வச்சுக்கணும். அண்ட் மெடிசன்ஸை வந்து நீங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு போக கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு போயிடாதீங்க. இட் இஸ் நாட் அலவுட். ஓகே, ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்க ஃபிளைட்குள்ள எடுத்துட்டு போவீங்க, நீங்க போகும்போதே எடுத்துட்டு போவீங்க. இது வந்து மெயின் லக்கேஜ்ல தான் வைக்கணும் மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவசரத்துக்கு தலைவலி, வயிறு வலி, ஒரு ஃபீவர், இந்த மாதிரியான கோல்டு, இதுக்கான மெடிசன்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து மல்டி விட்டமின் டேப்லெட் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். லைக் ஒரு 300 கேப்சூல்ஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஹேருக்கு செட் ஆகுற மாதிரியான ஷாம்பூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தென் ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம் இது எல்லாமே அங்கே போட்டு தான் ஆகணும். பிகாஸ் நம்ம ஹேர் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுக்கு ஹேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் உங்கள் ஹேர் வந்து ஹேராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மெயின்டைன் பண்றதும் வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹாஸ்டல் லைஃப் தானே அப்படின்னு இருந்துட்டோம்னா மண்டேல எதுவும் இருக்காது. அதனால ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம், அண்ட் தென் வேற என்ன சோப்ஸ், தென் ஓகே. அண்ட் another important thing வந்து வாஸ்லின் அண்ட் கோல்டு கிரீம். ஸோ இது மறக்காம நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வாஸ்லின் வந்து டெஃபினெட்லி நம்ம போட்டுதான் ஆகணும். அண்ட் கோல்டு கிரீம் வந்து நீங்க போடாம போய் ஒருவேளை
போடாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னா லைக் ரேண்டமா டெய்லி இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் வந்து ரெட்டிஷ் ஆகும், இல்ல ட்ரை ஆகும், ஒரு ஒயிட் ஆயிடும், இந்த மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து உங்களை கேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பீங் அ டாக்டர் நீங்க வந்து எல்லாமே நீங்க பார்த்துதான் ஆகணும். சோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம புக்ஸுக்கு வந்து நான் தனியாவே வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து இந்த திங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் வந்து மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் படிக்கிறதுக்கு தான் நம்ம போறோம். சோ மறக்காம பேக் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சோ வாட்டர் பாட்டில் பேக்னா வந்து ஸ்கூல் பேக் மாதிரி யாரும் வாங்கிடாதீங்க. பட் இட் மஸ்ட் பி கொஞ்சம் பெருசா, பிகாஸ் நம்ம வந்து மெடிசன் தான் படிக்க போறோம், சும்மா போல. ஸோ பட் தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிற மாதிரியான ஒரு நல்ல பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஒரு நல்ல வாட்டர் பாட்டிலா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நோட் வந்து 1 or 2 நோட்ஸ் இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் உங்களுக்கு அங்க போயிட்டு கடையெல்லாம் பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க கிளாஸ் போகும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 நோட் வந்து நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போயிருங்க. அண்ட் தென் ஒரு பென், ஒரு 2-3 பென் வாங்கிட்டு போயிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அங்க வந்து நம்ம வாங்குற பென்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டம்மியா தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் வந்து ஹையர் காஸ்ட் போட்டு வாங்கினாலும் பென் வந்து டம்மியா தான் இருக்கும். அதனால இங்க இருந்து வாங்கிட்டு போறது ஆக்சுவலா சேஃப் தான். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு வந்து இவ்வளவுதான். மொத்தமா நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவசியமா நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயங்கள். ஓகே, அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க போய் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி க்ளோத்ஸ்ல வந்து யாரும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படிலாம் வேண்டாம். ஸோ கிளாத்ஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அங்க போயிட்டே நம்ம வாங்கிக்கலாம். Fine. And for books வந்து நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். And wait for it. So எப்பயும் சொல்ற மாதிரி, love yourself, spread love, feel love, love you all. Bye bye.